சிக்கனில் நம்ம நிறைய ரெசிபீஸ் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் அச்சாரி முர்க். ஸோ அச்சாரிங்கிறது வந்து ஊறுகாய். இந்த ஊறுகாய் வச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அச்சாரி முர்க் செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் எண்ணெயை ஊற்றி இதில் 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமான பிறகு இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 1 கிலோ சிக்கன் துண்டுகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் கல் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு காரம் தூக்கல வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுல 3 தக்காளி கிரேட் பண்ணி போடணும். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு கடாயை திறந்து இதுல 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கலோஞ்சி விதைகள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இன்னொரு 5 நிமிஷம் கடாயை மூடி கொதிக்க விடணும். அடுத்தது ஒரு கப்ல 2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா எடுத்து இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்கணும். 5-6 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து கீறி கரைச்சி வச்ச சாட் மசாலாவை அதுல போட்டு வைக்கணும். மிளகால சாட் மசாலா போடுறது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா அது இல்லாம கூட நீங்க செய்யலாம். சிக்கன் ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு இதுல 1 கப் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிர் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல சிக்கனை கொதிக்க விடணும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கடாயை திறந்து ஒரு துண்டு இஞ்சியை மெலிசா நறுக்கி போட்டு சாட் மசாலா போட்ட பச்சை மிளகாவையும் இதுல போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து கடாயை மூடி இன்னொரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடணும். 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா சிக்கன் அருமையா வெந்திருக்கு. இந்த கலர் எல்லாம் நல்லா மாறி இருக்கு. மிளகாலாம் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நல்லா காரமாக இந்த மிளகாவை கூட அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த அச்சாரி ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்கு சிக்கனில். அற்புதமான அச்சாரி முர்க் ரெடியாக இருக்கு. அச்சாரி முர்க் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஒரு சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.